போலி அடையாள அட்டை தயாரித்து தமிழக துணை முதல்வர் உதயநிதி பெயரை கூறி அரசு துறை அலுவலர்களிடம் வசூல் வேட்டையில் ஈடுபட்டு தில்லுமுள்ளு ஆசாமியை தட்டி தூக்கினர் உத்தரமேரூர் போலீசார். காஞ்சிபுரம் உட்கோட்டம் உத்தரமேரூர் வட்டாரங்களில் போலி அடையாள அட்டைகள் தயாரித்த அரசு துறை அலுவலர்களிடம் தமிழக துணை முதல்வர் உதயநிதியின் உதவியாளர் என கூறி பல்வேறு இடங்களில் மோசடி வேலைகளில் ஈடுபட்ட நபர் உத்தரமேரூர் போலீசாரிடம் வசமாக சிக்கியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊராட்சி செயலரிடம் பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்தவரை தட்டி தூக்கினர் உத்தரமேரூர் போலீசார். காட்டுக்கொல்லை கிராமத்தைச் சேர்ந்தவர் திருமலை என்பவர் வாடாதவூர் கிராம ஊராட்சி செயலராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் சென்னையில் இருந்து மொபைல் போனில் தொடர்பு கொண்ட தாமோதரன் என்பவர் தன்னை துணை முதல்வர் உதயநிதியின் உதவியாளர் என கூறி ஊராட்சி செயலர் திருமலையிடம் அறிமுகம் ஆகியுள்ளார். உத்தரமேரூர் வட்டத்தில் படித்த இளைஞர்களுக்கு அரசு வேலை வாங்கித் தருவதாகவும் உத்தரமேரூர் வட்டத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகளுக்கு தேவையான பணிகள் மற்றும் நிதி ஒதுக்கீடு குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதியிடம் பேசி ஏற்பாடு செய்வதாக கூறியுள்ளார். இதையடுத்து 50,000 ரூபாய் தனக்கு முன்பணமாக கொடுக்குமாறு தாமோதரன் கேட்டுள்ளார். பணத்தை தர ஊராட்சி செயலர் திருமலை மறுத்துள்ளார். அதற்கு துணை முதல்வரின் உதவியாளர் என தெரிந்தும் பணம் தராமல் இருக்கிறாய், நான் பணம் கேட்ட விஷயத்தை யாரிடமாவது சொன்னால் உன்னை தொலைத்து விடுவேன் என ஊராட்சி செயலர் திருமலையை மிரட்டியுள்ளார். இதுகுறித்து திருமலை உத்தரமேரூர் போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜா தலைமையிலான போலீசார் தில்லுமுள்ளு ஆசாமி தாமோதரனை கைது செய்து கொலை மிரட்டல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காஞ்சிபுரம் சிறையில் அடைத்தனர்.